ஹாய் ஆல். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இது வந்து நவராத்திரி ஸ்பெஷல். எங்க வீட்ல வந்துட்டு ரொம்ப வருஷமா கொலு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஒரு 30 இயர்ஸ் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அந்த 9 டேஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஏன்னா ஜாலியா கொலு வைக்கலாம். வீட்டுக்கு நெறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொலு வைக்கிறதுல ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அந்தந்த செட்ல இருக்க பொம்மைங்க கரெக்ட்டா நம்ம அத வைக்கணும். அதுதான் ரொம்ப டாஸ்க்கு. ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது எல்லாமே ஒண்ணா தான் பேக் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த சாமி எங்கெங்க வரும்ன்றதே தெரியாது. ஆனா இது எல்லாமே கரெக்ட்டா எங்க அம்மாக்கு தான் தெரியும். அவங்களுக்கு எல்லா செட்டுமே கரெக்ட்டா மெமரியா தெரியும். இந்த இந்த பொம்மைங்க இங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இயரும் வந்துட்டு புது புது பொம்மை செட் வாங்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷாப்பிங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் என்ன வந்து செட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு இன்னொன்னு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு வரவங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குறது. மெயினா எனக்கு அந்த குழந்தைங்களுக்கு குடுக்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா வந்துட்டு எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பாங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி ஸ்கெட்ச் பென், கிளிப்ஸ் அந்த மாரி வந்துட்டு நெறைய வாங்கி வச்சிருப்போம். இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்துட்டு 9 டேஸுமே ஏதாச்சும் வந்துட்டு வீட்ல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரசாதம் காலையிலயும், சாயந்திரமும். ஸோ அதெல்லாம் நல்லாருக்கும். எப்பவுமே இந்த வரவங்களுக்கெல்லாம் இந்த கிஃப்ட் குடுக்குறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஸோ, அத ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். முதல்ல வெளில போய் பார்ப்பேன் எத்தன பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அவங்களுக்கான ரிட்டர்ன் கிட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். எப்பவுமே 2 வாட்டி செக் பண்ணுவேன். ஏன்னா, யாருக்கும் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ, எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் குடுத்துருவேன். எல்லாருக்கும் குடுக்கும்போதே எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். அண்ட் நெறைய பேர் வந்து பிளெஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெயினா அந்த நவராத்திரியில வந்துட்டு டெய்லியும் நெறைய பேர் வந்துட்டே இருப்பாங்களா, அதுவே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நெறைய பேர் வந்துட்டு சாமி பாட்டு பாடுவாங்க. நெறைய பேர் அங்க சாமியாண்ட உட்காந்துட்டு பொறுமையா எல்லாமே பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். அப்புறமா வந்துட்டு இது என்ன செட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க.
எங்க அம்மா எவ்ரி இயரும் எனக்கு வந்து ஸ்பெஷலா குடுக்கணும், நெறைய குடுக்கணும்னு சொல்லி பாப்பாங்க. இந்த 2 வருஷமா சாக்ஷியா இருக்கிறதால, அவளுக்குமே ஸ்பெஷலா தான் குடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களே பார்த்து நெறைய எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இது எங்க சித்தி வீட்டு கொலு. எல்லா வருஷமும் இவங்களுமே கொலு வைப்பாங்க. எனக்கு இதுவுமே ரொம்ப ஃபேவரைட். சைல்ட்ஹுட்னாவே கொலுனா இது 2 தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அங்க வைக்கிற மாரி தான் எனக்கு இங்கேயும். அண்ட் இங்க என் தம்பி வந்து லைட் செட்டிங்லாம் சூப்பரா பண்ணுவான். அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டே. எவ்ரி இயருமே என் சித்தியும், எங்க அம்மாவும் எனக்கு எப்படிலாம் கிஃப்ட் குடுத்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து குடுப்பாங்க. அதுவும் ஒரு ஒரு டைமும் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் வாங்குவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஏய், நான் எப்படா இவன் கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா?